கத்தார் நாட்டில் நடந்த ஒரு நெகிழ்வான செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த பையன் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த பையன் வாகன விபத்தில் மாட்டிக்கிறாப்புல. அப்போ வந்து அவரை வந்து உடனே வந்து சிகிச்சைக்காக அங்கேருந்து ஹெலிகாப்டரில் கொண்டு வராங்க பாருங்கள். அதான் நேற்று அதிகாலை ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் ஒன்று அவசரமாக மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. யாரோ கத்தார் நாட்டின் பணக்கார குடிமகனை அவசர சிகிச்சைக்காக அழைத்து வருகின்றார்கள் என எண்ணிக்கொண்டேன். ஆனால் தங்கள் நாட்டை நம்பி சம்பாதிக்க வந்து வீதி விபத்துக்குள்ளாகி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஏழை தொழிலாளியின் உயிரை காப்பாற்றவே அந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. ஆனாலும் அந்த இளைஞனின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி மகிழூர் பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதான அந்த இளைஞன் உயிரிழந்து விட்டான். ஆழ்ந்த அனுதாபங்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனிடமே வந்தோம், அவரிடமே திரும்ப வேண்டியவர்கள் நாம். என்னென்ன கனவுகளோடு வந்தாப்படியோ இறைவன் வந்து அந்த இடத்துல அவனுக்கு இறப்பை நிர்ணயிச்சிட்டான். நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் வந்து கொலை, ஒரு சின்ன விஷயம் கடன் தகராறு, சில்லறை தர மாட்டேங்கிறதுக்கெல்லாம் குத்தி இருக்கிறானுங்க. அதெல்லாம் உயிர் போயிருக்குது. ரெண்டாவது மாட்டு இறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த கிறுக்கணுங்க அவன் கடைசியில் ஆட்டுக்கறி தான் வச்சுருந்தாப்புல. அது மாதிரி எத்தனையோ கொலைகள் நடந்திருக்குது. ஆனால் ஒரு வெளிநாட்டில் கத்தாரில் பாருங்கள், அரபு நாடுகளில் ஒரு உயிருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு சாதாரண தொழிலாளி தான், அவனை சாதாரண தொழிலாளியாக அவங்க நினைக்கல. நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்காக வெளிநாட்டில் வந்து உழைக்கிறான், அவனை வந்து உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அந்த பையனை வாகன விபத்துலேருந்து தூக்கி ஹெலிகாப்டரில் உட்கார வச்சு கொண்டு வராங்க. ஆனாலும் அவன் அந்த பையனோட உயிரை வந்து காப்பாற்ற முடியல. ஆனால் அந்த மக்களுடைய முயற்சியை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். யாரோ ஒரு பையன் இந்த நாட்டுக்காரன் ஸ்ரீலங்காக்காரன், அவனுக்கு வந்து நம்ம ஏன் கஷ்டப்படணுன்னு அந்த நாடு பார்க்கல பாருங்கள். அவனை ஒரு மனித உயிராக தான் பார்க்குறாங்க. உலகத்தில் எந்த உயிராக இருந்தாலும் சரி, அது மனித உயிர். எல்லா நாட்டுக்கும் ஈக்குவலான ஒரு உயிர் அது. அமெரிக்காக்காரன்னா ஃபிஸா போயிடும், இல்லை இந்தியாக்காரன் ஸ்ரீலங்காக்காரனா மட்டமா, அப்படி கிடையாது. எல்லாமே மனித உயிர்கள் தான். அந்த மனித உயிர்களை மதிக்கிறாங்க அந்த நாடுகள். அதுலேருந்து நம்ம வந்து பாடம் படிச்சுக்கணும். இப்போ வந்து வட மாநிலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக போயிடுச்சு மனித உயிர்ங்கிறது. அது என்ன பண்ணுறது, அரசியல் விளையாட்டு விளையாடுறாங்க. தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த ஏழை இந்துக்களை வந்து மூளை செலவு செஞ்சு யூஸ் பண்ணுறாங்க. இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கான் எல்லாத்துக்கும்.